வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் குமார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குணா குகையுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், 1992 குணா படம் வந்த பிறகு குணா குகை ரொம்பவே ஃபேமஸ். இந்த குணா குகையை பற்றின ஒரு செய்திகளோட கூடிய இந்த குணா குகைக்கு அப்படியே நீங்கள் நேரில் போனால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரியான ரா ஃபுட்டேஜஸை அப்படியே போட்டு இந்த வீடியோவை ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ குணா குகை வீடியோ வாங்க உள்ளே போகும்போது குணா குகை வரலாறையும் உங்களுக்கு சொல்கிறேன். हाय हाय हेलो वणकम हाय 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 अपना बैलेंस बहुत कम है. 10 रुपये का एडवांस स्टार्ट टाइम तुम पाने के लिए. एक गांव में एक किसान रखता था. हाँ அவரே தான். ராகுல் தாத்தா அவரே தான். இப்படி பார்க்க கூட இவ்வளோ வெளிச்சமாக இருக்கு. ஆனால் அந்த பக்கம் பார்த்தா அவ்வளோ இருட்டாக இருக்கு. ஏன்னா ஈஷா லவ்லி ஈஷா. அது என்ன லவ்லி? லெட்ஸ் கோ. உங்களுக்கு குணா குகை எப்படி இருக்குன்னு காட்டுறேன், போகலாம். கொடைக்கானல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மனசில் வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த குணா குகை அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் போய் ஒரு வாட்டி பார்த்துடலாம். இந்த இடத்துக்கு என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கேட்குறாங்க. 10 ரூபா கேட்ட பிறகு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அதே தூரத்துக்கு அப்படியே நீங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். நான் அப்படியே ரா ஃபுட்டேஜஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் நடக்கிறோமோ அதே இடத்துக்கு நடக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஒரு கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது அந்த இடத்துல. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களுடைய உயரங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ உயரமாக இருக்குது ஒவ்வொரு மரம் ஒன்று. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பைன் மரங்கள். நம்மளுடைய உயரத்துக்கே அது அவ்வளோ உயரம். நம்ம இவ்வளோண்டு தான் இருக்கோம் மனுஷங்களாம், அவ்வளோ உயரமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம கடல் மட்டத்திலேருந்து 2200 மீட்டர் உயரத்தில் இருக்கோங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த குணா குகைக்கு இப்போ தான் குணா குகை அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. கடந்த 30 ஆண்டுகளா 1992 கமல் சார் இங்கே அவருடைய குணா அப்படிங்கிற படத்தை எடுத்த பிற்பாடு தான் இந்த குணா குகை அப்படிங்கிற பெயர் இங்கே நம்ம தமிழகத்தில் எல்லா இடமும் பிரபலம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துடைய பெயர் டெவில்ஸ் கிச்சனுங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், பேய்களின் சமையலறை. என்னடா இது பேய்களின் சமையலறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை 1821 பிஎஸ் வேர்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமெரிக்கர் பிஎஸ் வேர்டு இந்த ஒரு குகையை கண்டுபிடித்த பிறகு இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு அவர் இதை பற்றின வரலாறை தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி எடுக்கிற சமயங்களில் ஹிந்துக்களுடைய பாரம்பரியத்தில் பாண்டவர்கள் மகாபாரத போர் தினப்போ இங்கே வந்து இந்த இடத்த சமையலறையாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு மித்து இருக்கிறதாவும் அவருக்கு கேள்விப்படுறாரு. ஸோ அதிலிருந்து இந்த கிச்சனுங்கிற பேரை இந்த இடத்துக்கு அவங்க வச்சிருந்துருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ டெவில்ங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சு? இது ஒருவேளை பேய்கள் வாழ்கிற இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னை வரைக்கும் இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட டெவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு ஏன் டெவில்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லி எந்த ஒரு ரீசனும் இல்லை. ஆனால் குணா படத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துடைய பேர் டெவில்ஸ் கிச்சன். கிச்சனுங்கிறது ஒரு வேளை பாண்டவர்கள் இந்த இடத்துல சமைச்சனால அந்த ஒரு மித் இவங்களுக்கு தெரிய வந்தனால கிச்சன் அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இந்த இடம் பெயர் பெற்றிருக்குங்க. ஆனால் இடம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு கீழே தான் உண்மையாகவே குணா குகை படம் எடுத்த இடமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கம்பிக்கு பின்னாடி தான். ஆனால் கவர்மெண்ட் இப்போ யாரையுமே இதுக்கு அடுத்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே போகும்போது ஸ்லிப்பாகி விழுந்தே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போவும் கூட உள்ளே இருந்து இறந்த மனித உடல்கள் கிட்டத்தட்ட 16 பேருடைய இறந்த உடல்களை எடுக்க முடியாத அளவுக்கு உள்ளே போய் அது சிக்கி கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு கீழே யாருமே அலோடு கிடையாதுங்க. ஆனால்
இந்த இடத்துலேருந்து நீங்கள் எட்டி பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக செடியாக தாங்க இருக்குது. எவ்வளோ டார்க் சைடு இருந்தாலும் இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே மரங்களுடைய வேர்கள் கொண்ட இடமும் இருக்குது. அதையும் நீங்கள் எண்டில் பார்ப்பீங்க. சும்மாவே வேறு லெவல் இடம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருந்த கூலிங் கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மேலேருந்து உங்களுக்கு குணா கோகை காட்டுறேன். அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு மியூசிக் வாய்ஸோட பாருங்கள். Come on boys, Marina, hi. டாப் வியூ போயிட்டு குணா கோகை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இதுக்குள்ளே இப்போலாம் அலோடே கிடையாதுங்க. சுற்றி இருக்கு இல்லையா? செல்ஃபி. ஹாய் ஹாய், தேங்க்யூ. ஹாய் 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 ஹாய். ஆமாம், ஃபேன்ஸா இதெல்லாம் ஓவரா இல்லை. ஃபுல்லாக புகை தான். திருவிளையாடல் சரஸ்வதி சபதமில் வர மாதிரி புகை தான், வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோ குளிர். அப்போ எப்படி சம்மர் டைமில் வந்து எடுத்துருப்பாங்க. End point. Music add பண்ணிக்கிறேன், நீ ஆடு. அவ்வளோதாங்க, இதாங்க குணா குகை. ஒட்டு மொத்தமாக நீங்கள் மேலேருந்து பார்த்தா கீழே ஃபுல்லாக புகை மண்டலமாக தான் இருக்குது. ஏன்னா குளிர் அந்த அளவுக்கு இருக்குது அந்த இடத்துல. அண்ட் இது அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா சைடில் இப்போ அந்த வேர்கள் இருந்த மரம் அந்த இடத்துக்கு போகலாம். அங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிடலாம். ஃபோட்டோஸ் எடுக்க உண்மையிலே சூப்பரான இடம். லாங்லேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம். அவ்வளோதான், இதுக்குள்ளெல்லாம் நம்மளால் போக முடியாது. அண்ட் குணா குகை இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இங்கே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய முக்கிய 5 இடங்களில் இந்த ஒரு இடமும் இருக்குது. இதுக்கடுத்து இங்கேருந்து பில்லர் ராக், சூசைட் பாயிண்ட் இதெல்லாம் போனோம். ஸோ அதையும் நான் நாளைய வீடியோக்களில் காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை.